பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாலிப பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். தலைப்பு தேவனுடைய புத்திரர் என்ற வார்த்தையினால் நான் பேச போகிறேன். வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிக்கிற நிலைன்னு சொல்கிறாங்க. வேத வசனத்தில் அந்த வார்த்தை நீ உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிக்கிற நிலைன்னு சொல்கிறது. ஆதியில் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையின்படி நாம் மண்ணினால் உருவானதை அவர் நினைவு கூற சொல்கிறாரு. அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே ஊதுனதுனால நம்ம ஜீவ ஆத்மாவாக மாறணும். அதனால் நாம் தேவனுடைய புத்திரராக நாம் இருக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். வாலிப பிள்ளைகளாகிய நாம் என்ன சொல்ல வரனாக்க, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் கீழ்ப்படியணும். ஆதியில் ஆதாம் என்ன செஞ்சார்னா, ஆதாமை உருவாக்குனார். அவரை ஒரு இடத்துல தோட்டத்தில் அமைச்சார். எல்லா வகையான இதையும் படைச்சார். அதில் அனுபவிக்க கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் அனுபவின்னு சொல்லி கர்த்ததாமே வார்த்தைகளை கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழ்ப்படியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்பாவை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ தேவனுடைய புத்திரர் அங்கேருந்து தேவ ஆவியானவருக்கும் தேவனுடைய பிள்ளையாக இருந்த அவரும் மாம்சத்துக்கு வந்துட்டார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் தூரமாக போயிட்டார். அப்படி பழைய ஏற்பாட்டின்படி நாம் இல்லாமல் பிதாவாகிய தேவனால் திரும்ப இந்த உலகத்திற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் உருவாக்கி மனிதனாய் படைத்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வர வச்சு தன்னுடைய மனித சாயலை அவருக்கு கொடுத்து மனிதன் எப்படி நடக்கணும், எந்த வழியில் நடக்கணும், அவர் அந்த பரிசுத்த பாதையை எப்படி காட்டணுங்கிற நமக்கு ஒரு வழியை காட்டுறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த வழியில் நாம் நடக்கணும். அவருக்கு பயந்து நடக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நடக்கைகளை காத்துக்கொள்ளணும். செயல்களில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தைகளில் பரிசுத்தத்தை பார்க்கணும். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வாழ்ந்தோம்னா தேவனுடைய புத்திரருக்கு நாம் தகுதியுள்ளவர்கள் என்று நான் கூறுறேன். அது இல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார்களா, வேற வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா நாம் தேவனுக்குள்ளே நம்ம என்ன செய்யணுமா, ஆவிக்குள்ளே நடத்தப்படணும். மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்தோம்னா உலக பிரகார காரியத்தில் போய் தேவனை விட்டு நம்ம தூரமாக போயிடுவோம். அருமையான வாலிப பிள்ளைகளாகிய நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவனுக்குள்ளே நடத்தப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இடம் கொடுக்க நம்ம இடத்த கொடுக்கணும். நம்ம உள்ளத்தை கொடுக்கணும். நம்ம பரிசுத்தமாக நம்ம இடத்த வச்சுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாய் நடத்துவார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அவருடைய ஆவி நமக்குள்ளே இல்லைனாவே நாம் செத்ததுக்கு அர்த்தம், சமமான செத்ததுக்கு அர்த்தம் தான். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லியிருக்கும்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய கட்டுகளுக்காக எல்லாத்தையும் அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பாவத்திலிருந்து அவர் நீதிக்கு பிழைத்தவராய் இருந்தார். அதே போல் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பார்த்து நடந்தோம்னா, அவருடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டோம்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தோம்னா, ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொண்டோம்னா தேவனுடைய புத்திரர்களாய் நாம் இருப்போம் என்று கூறி, அதோடு இல்லாமல் அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுவதற்காக அவர் எத்தனை பாடுகள் நமக்காக பட்டார், எத்தனை வாரடிப்பட்டார், எவ்வளவு காயப்பட்டார், எவ்வளோ அவமானப்பட்டார். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா வாலிப பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்துக்குரியவர்களாக போகாதபடி ஆவிக்குரிய வழியில் நடந்தோம்னா தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருப்போங்கிறத தேவனே நமக்கு சாட்சி கொடுப்பார். தேவனே நமக்கு ஆவியானவர் தாமே நம்மளும் கூட சாட்சி கொடுப்பார். அப்படி கர்த்தரோடு கூட நம்ம இசைந்து இருக்கணும். கர்த்தரோடு கூட உலக பிரகாரமாக சொல்லுவாங்க நகையும் சதையுமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சரீரத்தின் செய்கைகளை அழித்து நம்ம பிடித்தோம்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள்.
நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்படி மறைந்திருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் மறிக்கப்பட்டது, ஜீவன் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம ஜீவன் பெற முடியும். இப்படி நம்ம ஜீவன் பெறணும்னா நம்ம எதை நம்ம விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. இந்த அவயங்களை நாம் அவிழ்த்து போட்டோம்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம், தேவனுடைய புத்திரராக இருப்போம். தேவன் நமக்கு சாட்சியாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.